கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6/4/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Let us not become weary in doing good. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கலாத்து சபைக்கு நிருபங்கள் எழுதப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற, இந்த சத்தத்தை தினமும் ஜெபத்திலே செவிசாய்க்கிற தேவ ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை ஒரு விஷயம் கூட தெரியப்படுத்துகிறோம். நம்மால் ஆன நன்மைகளை ஏழை எளிய மக்களுக்கு முடிந்ததை கொண்டு முடிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கர்த்தருடைய இரக்கத்திற்கு பங்குள்ளவளாய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன நன்மைகளை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். நம்மால் ஆன உதவிகளை சரீர பலகீனப்பட்டவர்களுக்கு செய்யலாம். ஏதாகிலும் விதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரர்களே, நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்ததை கொண்டு முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்வோம். அநேகர் கர்த்தர் பக்கமாய் கடந்து வருவதற்கும் அது ஏதுவாய் மாற நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே ஆச்சரியமான காரியங்களை செய்து நம்மையும் நம் குடும்பங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. சிறிய ஜெபத்தை நாம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலே ஆண்டவர், எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் எங்கள் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திற்கு பேசுகிற ஒரு காரியங்கள், நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவளாய் மாற பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த புதிய வாரங்களிலும் வேலைக்கு செல்கிற, கடமை காரியங்களை செய்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்ளும் தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? 1 பேதுரு 1:13. அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களிலும் சிதறி இருக்கிறவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகளுக்கும் சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். யார் யாரிடத்தில் சொன்னது?